இட்ஸ் மீ அப்சல் அகமத். ஆஃப்டர் a லாங் கேப் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கோழி பண்ணையில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே 3 காக்ரோச் வருது. 3 காக்ரோச் கரப்பாம்பூச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, எங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு ரொம்ப பசியாக இருக்கா இந்தாம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு 3 பேத்துக்கு கொடுத்துட்டாங்க. வீட்லேயே நிறையவே பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு கூட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஓனர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கோழி பண்ணையில் ஓனர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் இப்படி சாப்பாடுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். வேலை கிடைக்குதா? அப்பாட ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வேலைக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கோம், வேலையில் நாங்கள் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கோம், என்ன வேலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் சொல்லுவேன், பேவும் சொல்லுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, என் கோழி பண்ணையில் கோழிகளுக்கு போய் சாப்பாடு போடணும், நீங்கள் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 75,000 மாதம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம்பளம் கொடுப்பேன். 75,000 சம்பளம், சூப்பர் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூண்டை என்ன பண்ணும், கோழிக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அப்போ வெள்ளைப்பூடை என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணி வெள்ளைப்பூடை போய் சாப்பாடாக என்ன பண்ணும் அப்படின்னா கோழிக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வா, இதுவும் ரொம்ப நல்ல ஜாபாக இருக்கே, சூப்பர். சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நல்ல சம்பளம், ஓகே. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோழியை வந்து அடிக்கடி இந்த கரெக்டாக வண்டி இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஓனா இந்த மாதிரி வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா விரட்டணும். விரட்டினீங்க அப்படின்னா 1 lakh நான் சம்பளம் கொடுப்பேன். இது வந்து என்ன ஆகணும், நீங்கள் தான் பார்க்கணும், ஆனால் சம்பளம் வந்து 1 lakh கொடுப்பேன் அப்படின்றது. 1 lakh சம்பளமாக, ஓகே அப்படின்னோடனே சம்டைம்ஸ் கோழிங்கெல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா டல் ஆகிடுது. அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாட்டு பாடி கோழிகளை வந்து குசியாக வைக்கணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 15,000 சம்பளம் கொடுப்பேன் அப்படின்றாங்க. ஒவ்வொன்றும் டக் டக் டக்குன்னு என்ன பண்ணி வச்சு அப்படின்னா வேலையை ஆளாளுக்கு ஒன்று பிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த சம்பளம் வேணும், எனக்கு 1 lakh வேணும், எனக்கு 75,000 வேணும், 50,000 வேணும். இந்த கடைசியாக என்ன இருக்குன்னா 15,000 சம்பளத்தையும் என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஒரு காக்ரோச் எடுத்ததுக்கு, இது இந்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு. மற்றவங்களாம் சிரிச்சிருக்காங்க, 1 lakh வேலை இருக்குது, அதை விட்டுட்டு வெறும் 15,000 போய் நீ வேலை பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லை, நான் வந்து 15,000 தான் போவேன் அப்படின்னு சொல்லி 15,000 வேலைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கு. கரெக்டாக 1 month முடியுது, சம்பளம் வாங்க வரணும். இந்த 15,000 சம்பளம் வாங்க வேலையில் ஜாயின் பண்ணிச்சு இல்லையா, அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்க வந்ததுக்கு மிச்சம் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. கேட்டிருக்காங்க, எப்படி இந்த ஜாபை நீ வந்து சென்சிபிளாக செலக்ட் பண்ண அப்படின்னு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுலையே பார்த்தீங்க அப்படின்னா கோழி தான். எங்களை பார்த்தோன்னே கோழி வந்து எங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும். அப்படின்னப்போ அது முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா எங்களை ஒரே குத்தில் குத்தி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சாப்பிட்றோம். ஸோ அந்த ஜாப் எனக்கு செட் ஆகாது. இன்னொன்று, எங்களை விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு தோலையும் வெள்ளைப்பூடையும் தான் கட் பண்ணி வைப்பாங்க. இந்த ஸ்மெல் எங்களுக்கு அலர்ஜி, அந்த ஸ்மெல்லே எங்களுக்கு சேராது. கொஞ்ச நேரம் நாங்கள் இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா உடம்பு முடியாமல் போயிடும். டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா எங்களை உயிரே கூட எங்களுக்கு போயிடும். மூணாவது, கரெக்டாக வண்டி ஓனா அவங்களோட பெஸ்ட்டு டிஷ்ஷே நாங்கள் தான். எங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சாப்பிட்றோம். அவங்கள நாங்கள் எப்படி விரட்ட முடியும்? இதுலேயே எனக்கு ஏற்ற ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று பாட்டு பாடுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஜாப் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா செட் ஆகும், அதனால தான் ஜாப் எடுத்தேன் அப்படின்னு சென்சிபிளாக முடிவு பண்ணிடுது. மெனி டைம்ஸ் நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போன காக்ரோச் மாதிரி தான் வேலையை என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுவோம். நைட் ஷிஃப்ட் நமக்கு செட் ஆகாதுன்னே தெரியும், நம்ம நைட் தூங்கணும் அப்படின்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல சம்பளம் வேணும் அப்படின்றக்காக நைட் ஷிஃப்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம். ஒருத்தனால உட்காரவே முடியாது, அங்கங்கே ஓடி ஆடி விளையாடக்கூடிய பையன், நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்கக்கூடிய ஆள், அவருக்கு மார்க்கெட்டிங் தான் செட் ஆகும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து ஆப்ரேஷனில் உட்காந்துருப்பார். ஸோ எப்பயுமே நம்ம தான் முக்கியம், செல்ஃப் தான் முக்கியம். நம்ம இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஜாபை சென்சிபிளாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.